ஸோ அப்ப நம்ம ஜெபிக்கிறது வந்து ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தினுடைய சாயலா இருக்கணும். என்ன சொல்றீங்க? கரெக்ட். அவர் வந்து அது ஒரு ஜபத்தை பேசிக் ப்ரேயர் சொல்லி கொடுத்தாருங்க. அ, அ, அதுக்கப்புறம் நிறைய கைண்ட் ஆஃப் ஜபம் இருக்குங்க. அ, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அ, இப்படி பல விதமான ஜபங்கள் ஆண்டவர் வந்து சொல்லி கொடுத்துருக்காருங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஆமா. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வளர வளர இது எல்லாத்தையும் நமக்குள்ள நம்முடைய ப்ரேயருக்குள்ளார ம். இன்பில்ட்டாக கொண்டு வரணுங்க. ஓகே, ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு நீங்க சொன்னதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் பழிவாங்கிற தேவன் இல்லை. கரெக்ட். நீங்க வச்ச ரவுடி இல்லை. கரெக்டுங்க. அதனால வந்து நம்ம எப்படி நம்ம சவரின் காடுகிட்ட நம்ம கேட்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்கும் போது கரெக்ட். நிச்சயம் நம்ம ஜெபங்கள்லாம் பதில் கிடைக்கும். நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும். கண்டிப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம உன்னர்த்தங்களை சபிச்சு நம்ம ஜெபிக்கக்கூடாது. கரெக்ட். உன்னர்த்தவங்களை கீழே விழுத்தணும் நம்ம ஜெபிக்கக்கூடாது. நாம் ஜெபிக்கலைன்னா கூட ஆ, அவங்க விழுந்தோடனே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, ஆ, அதுவே ஒரு விதமான பழிவாகுதல் தான். ஆமாம். நிறைய பேர் அவர் தான். சிலவங்க நான் ஜெபிச்சே ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டான்னு வேற இதில் இன்டைரக்டாக ஜெபிக்கிற ஜபம் ஒன்று இருக்குங்க. அது எப்படி ஜெபிப்பாங்கன்னா, ஆண்டவரே அவங்கள அடிக்கணும், அவங்கள கொல்லணும்லாம் ஜெபிக்க மாட்டாங்க. ஆண்டவரே அவர் கார் ஓட்டும்போது அவருடைய கை மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, அவர் எங்கேயாவது போய் அடிக்கிட்டோன்ட்டு நான் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது, அதை எங்கே கட் பண்ணுமோ கட் பண்ணிக்குவாங்க. ஒரு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்னொரு ஊழியக்காரர் அந்த அந்த சபையில் இருக்கிற குறைகளெல்லாம் எழுதிட்டார். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம்னு சொல்லிட்டு, ஆண்டவரே உம்முடைய அக்கினி தழல் வந்து அந்த மனுஷனுடைய தலையில் இறங்குவதாக, இப்போவே இறங்குவதாகன்னு ஜெபிச்சாங்க. அவர் 85 வயசு வரைக்கும் நல்லா தான் இருக்கிறார். நிறைய பேர் ஜெபிச்சவங்கலாம் இல்லை, நான் அது தப்பாக சொல்லலை, சொல்லக்கூடாது, சாரி. ஆனால் அப்படி ஜெபிச்சாங்க. நான் இதை தப்பாக தான் சொல்லிட்டேன்னா? இல்லை 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 இல்லை, நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறீங்க. இல்லை நீங்கள் பார்த்த இன்சிடெண்ட்டை நீங்கள் கேள்விப்பட்டதை சொல்கிறீங்க. அது ஆமாம், அப்படி ஜெபிச்சாங்க. ஜெபிச்சவர்கள் வந்து நிறைய பேர் இல்லை. அவர் யாருக்காக அக்னி தழல் வந்து தலையில் இறங்கட்டும்னு சொன்னாங்களோ அவருக்கு 85 இயர்ஸ் நல்லா தான் இருக்காருங்க. அப்போ வந்து இந்த ஜபம் வந்து என்ன சிக்னலை வெளியே கொடுக்குதுங்க? அவர் எங்கள் மேலே அநியாயமாக சொல்கிறாரு, ஆண்டவரே எங்களுக்கு அவர் அப்படி செய்யாதபடி அவர் இதயத்தில் நீங்கள் கிரியை செய்யுங்க, ஆண்டவரே இதை கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு பொறுமை தாங்க, இப்படி ஜெபிக்கலாமே. ஆமாம். ஸோ இப்போ எப்படி ஜெபிக்கணும், இந்த மாதிரி எப்படி நம்ம ஜெபத்தை மாற்றிக்கணும் அப்படின்றதுல வந்து இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. ஓ சூப்பர். பழைய ஏற்பாடு மாதிரி ஜெபிக்காம புதிய ஏற்பாடு மாதிரி ஜெபிக்கணும்னு. கரெக்டா? கரெக்டுங்க. பழைய ஏற்பாடில் அப்படிலாம் தாவீது ஜெபிச்சிருக்காரு. அதை மாற்றி தான் இயேசுசாமி புதிய ஏற்பாடில் நம்மளுக்கு எப்படி ஜெபிக்கணுன்றதை கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லலாம். கரெக்டா? கரெக்டுங்க. ஸோ வந்து நம்ம இயேசுசாமியை பின்பற்ற நாம் வந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி ஜெபித்தாரு, அவர் எப்படி வாழ்ந்தாருன்றதை பார்த்து நம்ம இன்னைக்கு பேசின காரியங்களெல்லாம் தியானித்து அந்த மாதிரி அவங்க ஜெபத்தை மாற்றி கொண்டாங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு வேளை ஜெயம் கிடைக்காட்டினாலும் பரலோகத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து பரலோகத்தில் ஜெயம் கிடைக்கும்னு அப்படின்னு முடிக்க முடியல. இங்கே சமாதானத்தோடு இருப்பாங்க. கண்டிப்பாக. சூப்பருங்க, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைங்கிற வாழ்கிறோங்கிறதுல இருக்கிற ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, அது அளவிட முடியாதது, அதை வந்து விளக்கி சொல்ல முடியாதது. இப்போ நம்ம ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு தகப்பன், ரொம்ப பாடுபட்டு கூலி வேலை செஞ்சு அப்படியே ஒரு கடின உழைப்பு, ஒரு நாளெல்லாம் உழைச்சி கிடைக்கிற காசு வச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு பாருங்க, இல்லை ஏதாவது ஒரு தின்பண்டம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு பாருங்க, அதில் இருக்கிற மகிழ்ச்சி செல்வ செழிப்பில் இருக்கும் போது பசங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கறதுலையோ ஒரு பெரிய ஃபாரின் ட்ரிப்புக்கு போகும்போதோ கொடுக்கறதுல இருக்காது. ஏன்னா அவங்களாம் அந்த சம்பூர்ணத்துலேருந்து கொடுக்குறாங்க. இவர் பிள்ளைகளை மனைவியும் அவ்வளோ நேசிச்சு கொண்டாந்து கொடுக்கறது போது ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த கடின உழைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம்தான் அந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. அதுபோல் கடினமான ஒரு பாதையாக கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவர் சொன்னபடி வாழுகிறோம், அதில் வாழ முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து நான் நினச்சி ஜெபிச்சு எனக்கு எதிராக இருக்கிற மனிதனை முறியடிக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமே அப்படிங்கிற சந்தோஷம் ரொம்ப உன்னதமான சந்தோஷம். சூப்பராக சொன்னீங்க.
அது மட்டும் இல்லை, நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவங்களுக்காக நம்ம ஆண்டவரை இறங்க சொல்லி ஜெபிக்கும்போது நாம் அவங்கள நேசிக்க செய்வார். கண்டிப்பாங்க. அதில் இருக்க ஒரு சமாதானம் இருக்குது தெரியுமா? நம்ம அதுவரையும் நம்ம வந்து இப்படி ஜெபிக்கிற வழியா இன்னும் நம்ம அவங்க மேலே அந்த வெஞ்சன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சூப்பர். நம்ம ஜெபத்தை மாற்றும் போது அவங்கள நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம். வண்டர்ஃபுல். என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது தரியு ராஜா வந்து தானியேலை சிங்க கபியில் போட்டார். இவர் ஒரு உள்ளே போகும்போதே பல சிங்கங்களுக்கு மத்தியில் சின்ன பின்னம் ஆயிருக்கணும். ஆமாம். ஆனால் அவர் போய் அங்கே தைரியமாக உட்காந்துருக்காரு. சிங்கங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிங்கம் பக்கத்துலேயே இவரும் படுத்து தூங்கியிருப்பார். ஆமாம். அதாவது தலகாணி மாதிரி சிங்கத்து மேலே வச்சு கூட தூங்கியிருப்பார். ஆமாம். ஆனால் யாருக்கு தூக்கம் வரலைங்க? ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜாவுக்கு நைட்டில் தூக்கம் வரல. நீங்கள் ஜாலியாக இருக்க வேண்டியது. நீங்கள் தான் நினச்சதை சாதிச்சிட்டிங்களே. ஆமாம். சிங்க கபியில் தூக்கி போட்டிங்களே, சந்தோஷமாக இருக்கலாம்ல. தூக்கம் வரல. காலையில் எழுந்திரிச்சு வராரு. வந்த உடனே தானியேலே நீ இருக்கிறியான்னு அவர் கேட்குறாரு. அவள் தான் பெரிய விசுவாசிங்க. அவருக்கு அத்தனை பசியோடு இருக்கக்கூடிய சிங்கங்களாம். அதெல்லாம் பர்பஸாகவே அதை பசியில் வச்சுருப்பாங்களாம். ஒரு ஆள் போட்டால் பிச்சு சாப்பிட்றணுன்ட்டு. அவருக்கு என்ன விசுவாசம் பாருங்க. போய் தானியேலேன்னு கூப்பிடுறாரு. நம்மள அந்த ஹலோ தானியேல் இருக்கியா, ஆள் இருக்கியா, போயிட்டியா அப்படின்வோம். அவர் தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு கேட்குறாரு. ஸோ ஹீ அண்டர்ஸ்டுட் தட் மேன் வாஸ் அலைவ். 1. 2, தானியேல் வந்து ராஜா வரும்போது ராஜாவே நீர் வாழ்கங்கிறாரு. உள்ளே உட்காந்துக்கிட்டு யோ என்னை தூக்கி உள்ள சிங்கத்துக்குள்ளே போட்டு வந்து என்ன கதையை கேட்டுட்டு இருக்கிறேன்னு கேட்கல. வாட் அ கிரேட் கான்ட்ராஸ்ட் திஸ் வாஸ் பாருங்க. அப்போது அந்த இடத்துல அவர் தப்பிக்க மட்டும் விடலை. அவர் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு தானியேல் ஆராதிக்கிற தேவனே தேவன்னு சொல்கிறார். அப்பா, புரியுதுங்களா? நீங்கள் த வேர்ட் ஆஃப் காட் சொல்கிறத ஆண்டோடைய டீச்சிங்கை நம்ம கீழ்ப்படியும் போது நீங்கள் ஒரு ஆளை ஜெபிச்சு அடித்து அதன் மூலமாக வருகிற சந்தோஷத்தை விட ஆண்டவர் கிரியை செய்கிறது பன்மடங்கு பெருசாக இருக்குது. உங்களுடைய சந்தோஷம் பன்மடங்கு அதிகமாக மாறுதுங்க. டேக்கோம் செய்தியாக இருந்தது கடைசியாக. சரிங்க. ஆண்டவர் நிச்சயம் நமக்காக இறங்கி கிரியை செய்வார் அப்படின்றதுக்கு இந்த ஒரு உதாரணம் நல்லா இருக்குது. தானியேல் நீங்கள் சொன்ன உதாரணம். அதனால நம்ம ஜெபங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.